ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் மேகி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு பன்னீர் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பன்னீர் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, என்ன சைஸில் பிடிக்குமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு குட்டி குட்டியாக தான் பிடிக்கும், ஆனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அது ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். இப்போது அதே வடைச்சட்டியில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு மேகியை தாளித்து விட்டுறலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குடமிளகா, ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். காய்க்கலவா உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மசால் வாசம் போகிற அளவுக்கு தண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது மேகிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 பாக்கெட் மேகி தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது மேகி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் மேகி ஆட் பண்ணிக்கலாம். மேகிக்கு வந்து நம்ம எப்போவுமே அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அடுப்பை வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சிடணும். இப்போது தண்ணி வந்து முக்கால்வாசி சுண்டிருச்சு, மேகியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலரி விட்டோம்னா மீதி இருக்க தண்ணியும் சுண்டி போயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நைஸாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.